நாடாளுமன்ற திமுக உறுப்பினர் கனிமொழி மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அப்படிங்கிறது பெண்களும் உணர்ந்திருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய இந்த சூழல், பொருளாதார வளர்ச்சியே இல்லாத இந்த ஒரு அரசாங்கம் இங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பெண்களும் உணர்ந்திருக்கிறார்கள். அவங்க அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வேலை கிடைக்கணும். அடுத்தது ரேஷன் கடைகள்ல பொருட்கள் கிடைக்கிறது கிடையாது. ரேஷன் கார்டே அடிச்சு கொடுக்கல 5 வருஷமா. அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. குடிநீர் பிரச்சனை என்பது பெண்கள் பல இடங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு, இதெல்லாம் பெண்கள் அதிகமாக முன்வைத்து பேசக்கூடிய பிரச்சனைகளா இருக்கு. விலைவாசி உயர்வு, ஒரு கூட்டத்துல மகளிர் திராவிட முன்னேற்ற கழக மகளிர் கூட்டத்துல ஒரு பெண் மேடை ஏறி சொன்ன வார்த்தைகளை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு எந்த இலவசமும் வேண்டாம், மிக்சி கிரைண்டர் வேண்டாம், குடிக்காமல் வீட்டுக்கு சேரக்கூடிய கணவன் மட்டும்தான் வேண்டும், வேற எதுவும் நான் எனக்கு வேண்டாம் அப்படிங்கறத தெளிவாக அந்த பெண் பேசினார். இதை நான் பல இடங்களில் எடுத்து சொல்லும் போது பெண்கள் அதை ஆமோதித்து வரவேற்கிறார்கள். பொதுவா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்கிறது. மக்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என்று நிச்சயமாக எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஆட்சி 5 வருடமாக இருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சியில எந்த வளர்ச்சி திட்டங்களும் நடைபெறவில்லை, தொழிற்சாலைகள் வரவில்லை, வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளே உருவாக்கப்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கிட்டத்தட்ட 75,000 கோடிக்கான முதலீடுகள் வந்தது. இந்த ஆட்சியில 1 ரூபாய் முதலீடு கூட வரல, ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கூட உருவாக்கப்படவில்லை. இது மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் கூட மின் தட்டுப்பாட்டால மற்ற பிரச்சனைகளாக மூடிட்டு போகக்கூடிய நிலை. தொழிலாளர்கள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆட்சியில. விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு. பெண்கள் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கறதே தமிழ்நாட்டில் இல்லை என்ற நிலை. பெண்கள் அதிகமாக இதுல பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு பெண்கள் இன்று வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். ஒரு அளவுக்கு சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக ஒரு பெண்ணால் என்னால் இன்னும் அதிகமாக அது உணர்ந்து சொல்ல முடியும். ஏன்னா சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லாத அந்த சூழலில இவ்வளவு போராடி பெண்கள் பெற்றிருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன சுதந்திரங்கள் கூட, வேலைக்கு போகக்கூடியது, வெளியில போயிட்டு வரது, இதெல்லாம் கூட தடைப்படுது. இப்படி பெண்கள் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும் போது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே அவங்களை பின்னோக்கி ஒரு 10-20 வருஷத்துக்கு இழுக்குது. இப்படி எல்லா நாடாளுமன்ற திமுக உறுப்பினர் கனிமொழி அவர்கள் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் பேசுகையில் மக்கள் மாற்றத்தை விரும்புவதாகவும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாகவும் தெரிவித்தார்.